அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் திணை இனிப்பு பொங்கல் செய்யலாங்க. நம்ம சேனலில் கல்கண்டில் பொங்கல், பால் பொங்கல் எல்லாம் செய்து காமிச்சிருக்கோம். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள். திணை அரிசி இனிப்பு பொங்கல் செய்கிறதுக்கு திணை 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, நெய் தாளிக்க, ஏலக்காய் பவுடர், பச்சை கற்பூரம், முந்திரி எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. திணை நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கணுங்க. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற திணை அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா அலசி 1 மணி நேரம் போல் ஊற வச்சிடணுங்க. அடுத்து ஒரு கடாயில் நம்ம எடுத்துருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்து லேசாக வறுத்துக்கணுங்க. ரெண்டு 3 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசியாச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்து இதை 1 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். வறுத்த பாசிப்பருப்பை ஒரு அடி கனமான பாத்திரத்தில் சேர்த்து பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம். பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு தேவையான வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு நம்ம திணை அரிசி சேர்த்துருக்கோம், அதுக்கு 1.5 கப்பு அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா, இதில் தூசி மண் இருக்கும் இல்லையா, அதனால் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். திணை அரிசி நம்ம எந்த கப்பில் திணை அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 5 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பாசிப்பருப்பு கணக்கு இல்லாமல் அரிசிக்கு மட்டும் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் சேர்த்துருக்கேன். 5 கப் தண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்லா குழைய வேகட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சிங்க. பாகெல்லாம் வர தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் கல்கண்டு சக்கரை பொங்கல், பால் பொங்கல் எல்லாம் செய்து காமிச்சிருக்கிறோம். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. செய்து என்ஜாய் பண்ணுங்கள். தண்ணியே சேர்க்காமல் பால்லையே இனிப்பு பொங்கல் செய்து காமிச்சிருக்கிறோம். 1 பிஞ்ச் பச்சை கற்பூரம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். திணையில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. கால்சியம் சத்து அதிகம் நிறைஞ்சது. தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. திணையில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால
இது போல் தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் கெட்டிப்பட்டுருங்க. பாசிப்பருப்பும் தினையும் சேர்ந்து நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த வருஷம் நீங்களும் ஹெல்த்தியான தினை சக்கரை பொங்கல் செய்து உங்கள் வீட்டில் பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள். கலா கைப்பக்குவம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.